பாய்ஸ் கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கொஸ்டின். எனக்கு ஜெனரலா எல்லா ஹஸ்பண்ட்ஸுமே கேக்குறது, லவ் பண்ணும்போது நீங்க போடுற எல்லா எஃபோர்ட்டும் ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் போட மாட்டீங்க? அதாவது நீங்க உஷாராகிற வரைக்கும் தான் எங்களுக்கு அதெல்லாம். நீங்க உஷாராயிட்டீங்கன்னா ஆஃப்டர் நாங்களாம் ஏன்னா என்ன சொல்றது, எதையாச்சும் சொல்லியா? நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும் போதெல்லாம் அன்பே செல்லமே ஆறுயிரே அப்படி இப்படின்னு பேசுறிய, அதனால அவன் அதே மாதிரியே சொல்றேன். அத்தான் அன்புள்ள அத்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் அது மாதிரி பேசுறது இல்லையா? பொம்பளை பொறுக்கி அவனே இவனே தூமிய குடிக்கி அப்படின்னு திட்டுறிய, அவனும் பயப்படுறேன். எது அதுக்கு என்னப்பா ரைட் விடு மாறிடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பொக்கைய கொடுத்திய, 5 ஸ்டார் கொடுத்திய, டேரி மில்க் கொடுத்திய. கல்யாணத்துக்கு அப்புறம் பூரி கட்ட தோசை கரண்டியா எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவன் மாறாம என்ன பண்ணுவான்? விரட்டி விரட்டி அடிக்கிறீங்க, அதனாலதான் மாறி போயிடுறேன். அதே காரணம், வேற என்ன காரணம்? கண்டுக்கவே மாட்டோம். அதான் நினைக்கிறேன். அதுதான் ஏன் எல்லாருமே எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற அதே கேள்விதான், ஏன் அதை பண்ண மாட்டீங்க? அதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கும் போது பெண்கள் இருந்த மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிறது இல்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க அம்பியா இருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்தியனா மாறிடுவீங்க. புரிஞ்சதா? என்ன செய்வேன்? மாப்பிள்ள 1 லட்சம் சம்பாதிக்கணும்ன்றாங்க, கார் வச்சிருக்கணும், சொந்த வீடு வச்சிருக்கணும்ன்றாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம சம்பாதிக்கவே 29 வயசு இந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனா கடைசியில பார்த்தா நாங்க சின்ன வயசு மாப்பிள்ளைய பாக்குறோம். 24 வயசு அப்படின்றாங்க. 24 வயசுல நம்ம முதல்ல எப்படி செட்டில் ஆக முடியும்? இவன் மனசுல எவ்வளவு 90s கிட்ஸோட மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா இந்த மாதிரி சொல்லுவாங்க. மாப்பிள்ள 1 லட்சம் சம்பாதிக்கணும்ன்றாங்க, கார் வச்சிருக்கணும், சொந்த வீடு வச்சிருக்கணும்ன்றாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம சம்பாதிக்கவே 29 வயசு இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ உள்ளது ஃபுல்லாம் அப்படித்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வீடு இருக்கணும், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கணும், இட வசதியெல்லாம் இருக்கணும். ஆனா அவனுக்கு 25 வயசு தான் இருக்கு. அப்படின்னா அவன் என்ன பண்ணுவேன்? கொள்ளைதான் அடிக்கணும், இல்ல கள்ள நோட்டு தான் செய்யணும். 25 வயசுக்குள்ள அவன் படிச்சு முடிக்கவே 22 23 வயசு ஆகுதுல, எங்க போவேன்? 30 வயசும் ஆகக்கூடாது, 25 வயசும் இருக்கணும், பண வசதி எல்லா இடம்லாம் இருக்கணும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வரதட்சணையே தேவையில்ல போல எங்க இருக்கு. நீங்க வரதட்சணையா கூட எங்க இனிமே மாத்திக்கிடுவான். நீங்க எங்க கிட்ட வரதட்சணை கேளுங்க, நாங்க தர்றோம். வரும்போது 20 பவுன் நகை போட்டு வரேன், காசு கொண்டு வரேன். ஆனா நீங்க கேட்கறது இப்ப எங்களால செய்யவே முடியாது. ஆனா அவங்க கேட்டா அது கரெக்ட்ன்றாங்க, நம்ம கேட்கறது தப்புன்றாங்க. இப்ப இதுவும் வரதட்சணை மாதிரி தான் ஆக்சுவலா. இப்ப 2 பேருமே போனோம்னா ஒரு லைஃப்ல இறங்குறோம்னா அந்த பொண்ணு ஏர்ன் பண்ணணும், நம்மளும் ஏர்ன் பண்ணணும். அதான் ஒரு ப்ராப்பரான இது. ஆனா இதெல்லாம் வேணும்னு கேட்கறது அது. இப்பெல்லாம் பொண்ணு ஏர்ன் பண்ணணும்னா தேவையில்லை, கட்டிக்கிட்டா போதுங்கிற கண்டிஷன்ல வந்துருச்சு. கவலைப்படாத பூபதி, பொண்ணு கிடைச்சா போதுன்னு வயசையெல்லாம் பார்க்கல. எங்கே கிடைக்குது? இதெல்லாம் எவ்வளவு கொடுமை தெரியுமா? எனக்கு சொல்ல கூச்சமா இருக்கு. காதலிக்கும் போது காசை காலி பண்றாங்க, உண்மை. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் அது வேணும் இது வேணும்னு காசை காலி பண்றாங்க. சரி, கலட்டி விட்டதுக்கு அப்புறமா சும்மா போகலாம் பார்த்தா அப்போ ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போறாங்க. அது எவ்வளவு சந்தோஷமா அது காசை வாங்குது பாத்தியா? இவன் சிரிப்புலயே தெரியுதுங்க அது. அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் செத்தான் அதோட. இப்படிதான் எதுக்கு கலெக்டிவ், எதுக்கு பிரியும் போதுமே காசு ஒரு அமௌண்ட், நம்மளுக்கு அமௌண்ட் தர மாட்டாங்களா? கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேக்குறேன் சொல்றான். அங்கேதான் கொடுக்குறோமா அமௌண்ட்? என்னடா இதுக்கு கொடுமையா இருக்கு. காதலிக்கும் போது அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, மொத்தமா அடிச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறமும் காலி பண்ணிட்டு கலட்டி விடும் போது ஒரு அமௌண்ட். வெக்கமே இல்லையா? கிடையவே கிடையாது. சோ சார் பண்ணலாம், பட் நல்ல பார்ட்னர் கிடைச்சாலும் இன்னும் பணம் சம்பாதிச்சு நம்ம நல்லா அமைச்சுக்கலாம். அதெல்லாம் நான் ஏமாத்த மாட்டேன். நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நம்பிக்கை இருந்தா நம்ம இந்த சூரியவம்சம் படம் மாதிரி சேர்ந்து பெரியலாம். எனக்கு என்னமோ இது இது ஏதோ பிராங்க் நினைக்கிறேன்.
ஏன்னா இப்படி பொண்ணுங்க இருக்காங்க இப்ப கிடையவே கிடையாது. இல்ல ஒருவேளை எதுவும் இன்டர்வியூ எதுவும் இருக்கும் போல, ஏதாவது ஒரு கண்டென்ட்டா இருக்க மாட்டேங்குது. இப்போ இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. காதலிச்சு கல்யாணம் பண்ணி 2 பேரும் சேர்ந்து சம்பாரிச்சு, அது சூரியவம்ச படம் மாதிரி கிடையவே கிடையாது. கேட்டுக்க, நீ வேணா கேட்டு பாருங்க, இந்த மாதிரி பொண்ணு இப்ப கிடையாது. இல்ல இது ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காக பேசுறாங்க. ரொம்ப பின்னாடி உள்ள பொண்ணு சிரிக்குது ஒரு மாதிரி அதுலயே தெரியுது. எங்கடா இந்த மாதிரிலாம் இருக்காங்க? இந்த மாதிரிலாம் இருந்தா தேவையே. சிரிக்குது பாரு, ஒழியுது நம்பாதியா. நீங்க இதே மாதிரி எல்லாம் பொண்ணு இருக்குன்னு நினைச்சு கனவுல இருக்காதியா, கிடையாது. 90 கிட்ஸ்னா கொஞ்சம் சட்டையா வழுக்கையா இருப்பாங்க, 2K கிட்ஸ்னா நல்லா அழகா இருப்பாங்க. அப்படிலாம் இல்லடா, இப்ப நல்ல பேர் அவங்க நம்மளத்தான் சொல்றேன். ஓ அப்படியா விஷயம்? நம்மளத்தான் சொல்றேன். 90s கிட்ஸ்லாம் சொட்டையா வழுக்கையா இருப்பாங்க, 2K கிட்ஸ்லாம் அழகா இருப்பாங்க. நல்லா கேட்டுக்கோ, இத்தோட அவ்வளவுதான். அடே பொண்ணும் கொடுக்குறீங்கல்ல, லவ்வும் பண்றீங்க, பண்ண மாட்டாங்க. இதை இவங்க வேற சொட்டை வழுக்கைன்னு சொல்லி சுத்தமா ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க போல. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இப்ப நல்ல பேர் அவங்க படிச்சு நல்ல வேலையை தான் நினைக்கிறாங்க. வேலையில இருந்தாலும் பசங்க மாதிரி யாராவது அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணாதான் பொண்ணு வர முடியும். வேலைக்கு போறதெல்லாம் முக்கியம் கிடையாது, வேலைக்கு போய் சம்பாதிக்க முக்கியம் கிடையாது. மண்டை இந்த மாதிரி கட்டிங், சும்மா அதுக்கு நேரத்துலாம் முடியெல்லாம் வெட்டி நடுவுல கோடு போட்டு, சட்டை இந்த பக்கம் இங்கிட்டு ஒரு கலரு அங்கிட்டு ஒரு கலரு, பாதி பேண்ட் கிழிஞ்ச சட்டை, இந்த மாதிரி போட்டாதான் இப்ப உள்ள பொண்ணுங்கள்லாம் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இவன் ஏண்டா தருதலைக்கு பிறந்த வேலை என்கிட்ட சினிமா காட்டிக்கிட்டு இருக்கா? வேலைக்கு போய் குடும்பத்தை பாக்குறதெல்லாம் தேவையில்லை. அரைக்கிருக்க சைக்கோ மாதிரி சுத்தினா பொண்ணு கிடைக்கும். சாவாசமே அவளை போடி. Hey. It's good. போறான் போய் அந்த பிள்ளைகிட்ட இப்படி கையை காமிச்சு எடுத்தவொடனே அதுல ஒரு காண்டம் இருக்கு, சிரிக்குது, அப்படியே கூட்டி போயுது. என்ன மனுஷன்? நம்ம ஊர்ல இந்த விளையாட்டுல இல்ல போல. நீங்க வந்து ஏதோ ஒரு நாட்டுல அது நடக்குது, இதை நினைச்சுக்கிட்டு நீங்க வாட்டுல நம்ம ஊர் நாடி போய் இந்த மாதிரி போய் காமிச்சீங்கன்னா அப்படின்னு சொன்னீங்கல சாரு. 2ஆம் போரே நடந்து போராட்டம் பண்ணி 6 வருஷம் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இது மாதிரி நம்ம ஊர்லயே வந்தா நல்லா இருக்கு. இது மாதிரி காமிச்சோன்னே அப்படி போலாம், நல்லா இருக்கு. ஆனா கொண்டாட மாட்டாங்க. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்கா? நல்லா இருக்கையா, நம்ம கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி உடனே காமிச்ச உடனே சிரிச்சுக்கிட்டே போயிட்டு அந்த பிள்ளை. ஒருவேளை செஞ்சு பாப்போமா, நம்ம ஊர்லயுமே என்ன உசுறு போனா போதும் ஒரு தடவை தானே பாப்போமா. செருப்பு கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்றேன், வெறி கொண்டுருவேன் நான். உங்களுக்கு வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தெரியுமா பூச்சி மருந்து இப்ப நீ ஃபாலோ பண்ணலன்னா வச்சுக்கோயேன், இதை நான் குடிச்சிருவேன். குடிச்சிருவா? ஃபாலோ பண்றியா குடிக்கவா? குடிச்சிருவேன். இந்த இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து 500 ரூபா கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கம்பாங்க. இந்த இந்த பழத்தை 5 நிமிஷத்துல திரும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா ஃபாலோ பண்ணுப்பாங்க. இப்ப காசு கொடுத்து சொல்லி பார்த்தாங்க, ஒழுங்கா செட் ஆகலையாட்டுக்கு மறுபடியும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி குடிக்கிறியா, ஃபாலோ பண்றியா, இல்லை குடிக்கவா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதுல விட நீ இவங்க பண்ற கமெண்ட் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. எத்தனை பேர் நீ குடிக்காதேன்னு சொல்லுவாங்க. அதனால இதுல யாரும் வந்து நீ குடிக்காத ஃபாலோ பண்ணு எவனும் சொல்ல மாட்டேன். குடிச்சிட்டு உடனே செத்து போயிருந்தே சொல்லுவாங்க, தவிர குடிக்காத சொல்ல மாட்டேன். வெரி குட்ரா, அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. நல்லா வீடியோ போட்டு ஏதாவது செஞ்சா அவங்களே ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அதுக்கு என்ன பூச்சி மரத்தை குடிக்கிறேன் அப்படின்னு குடிச்சிட்டான்னு சொல்லி ஃபாலோ பண்ணுவாங்க. குடிக்க முன்னாடி எப்படி பண்ணுவாங்க? இப்படி இப்படி இறங்கி ஃபாலோ, இந்த ஃபாலோ வச்சு என்ன பண்ண போறாங்க? அது ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சா? என்ன ஆயிடுச்சு? அது பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சா? ஏன் விட்டுட்டு போனாங்க? ரீசனே இல்லாம விட்டு போயிட்டாங்க. புரியல. ரீசனே இல்லாம விட்டு போயிட்டாங்க. ரீசனே இல்லாம விட்டுட்டு போயிட்டாங்களா? ஓகே, நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? நானா 9th. எப்படி ரீசனே இல்லாம விட்டு போயிட்டாங்களாம். லவ் பண்ணி சொல்லாம கொள்ளாம விட்டு போயிட்டாங்களாம். அது 9ஆவதுல. அவன் பாரு எப்படி இருந்திருக்கான்னு. 9ஆவதுலயே அவன் கழட்டி விட்டுருக்கான். அவன் 9ஆவது படிக்கும் போது 9ஆவதுலயே லவ் பண்ணிட்டா, இன்னும் 10ஆவது 11ஆவது 12ஆவது காலேஜ்
நீ எத்தனை லவ், எத்தனை வாழ்க்கை, எத்தனை குட்டி சரி அழிவு காலம் ஆக போகுதுன்னு தெரியல. 9வதுலாம் நாங்கெல்லாம் குண்டு விளையாண்டுட்டு இருந்தோம்டா. குண்டு, கிட்டி. இப்போ லவ் பண்ணிட்டாங்க 9வதுலாம். 9வது என்ன இப்போ வந்து பள்ளிக்கூடம் 4வது 5வது லவ் பண்ணும்போது இதெல்லாம் ஏமாத்துறேன். இப்ப 2025ல உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு? இதுக்கு வந்து இது ஒரு மோட்டிவேட்டா எடுத்து நல்லா படிக்கலாம்னு இருக்கீங்களா? இனிமே யாரையும் பண்ணக்கூடாது, அப்பா அம்மா பாக்குற பையன் கல்யாணத்தை விட்டு அந்த புள்ள போகல, கல்யாணம் பண்ணியது தெரியல. 2024 உங்களுக்கு எப்படி போச்சு? இந்த வர்றி காதலிச்சவனே கல்யாணம் முடிச்சிட்டு சும்மா இழிச்சுக்கு தெரியாத என்னடி பூ வச்சிருக்கவ இங்க வர்றி கல்யாணம் முடிச்ச முத நாளே உன் சொன்ன கைக்குள்ள போட்டு முதல்ல முடிச்சு சொருகி வச்சுக்கிறேன். கேன பொழிச்சு விடாதடி என் மகளே, நான் பெத்த மகளே. தடி இந்த வீட்டுல மூத்த மருமலாம் வாக்கு உண்மைதான். ஆனா இது வந்து இருந்துச்சு. ஆனா இப்ப இது கிடையாது. இது முன்னாடி இருந்துச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவனே மனைவி பொண்ண மக கிட்ட அம்மா சொல்லுவாங்க, பாத்துக்கம்மா புருஷனை கைக்குள்ள போட்டுக்க சொல்லுவாங்க. இப்ப எங்க சொல்றாங்க? இப்ப புருஷனுக்குதான் அவன் அம்மா சொல்லணும், பார்த்து நடந்துக்கம்மா, பொண்ணு பார்த்து நடந்துக்கப்பா மயனே, உன் பொண்டாடி திடீர்னு பூடி கரண்டியை விட்டு வீசு, குடிஞ்சுக்க, கரண்டியை விட்டு அடிக்க, நான் எதுவுமே சலிச்சுட்டு நின்னுக்க, நீ மாமியா மாமனாரை பார்த்து நடந்துக்கணும். இப்ப நமக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்ம தான் பார்த்து நடந்துக்கிறேன்னு. எந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது முன்னாடி உள்ளது இப்ப போட்டு காட்டுறாங்க. இப்ப எந்த பொண்ணுக்கு எந்த அம்மா சொல்றாங்க? முன்னாடி இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே பால் இவங்க தான் கொண்டு போறாங்க. முன்னாடி காலத்துலாம் இவங்க பெட்ல உட்காந்துட்டு போய் பொண்ணு பால் கொண்டு போவார். இப்ப இவங்க பால் கொண்டு போறாங்க. அது அதுக்குள்ள இங்க உட்காந்துருக்கு. ஆனா இவன் வந்து காலில் விழுந்து ஆரம்பிப்பாங்க நினைக்கிறேன். இப்படி வாங்க சாப்பிட்டேங்கா. ஏதோ நீங்களும் கல்யாணம் பண்ணீங்கன்னா இதுக்கு அதாப்புல மாறிக்கிங்க. நான் அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.